திருநெல்வேலியில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் இருவர் சரணடைந்திருக்கின்றனர். தனக்கு கொலை மிரட்டல் வருவதாகவும் புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் சம்பந்தப்பட்ட நபர் வீடியோ வெளியிட்ட சூழலில் இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தொகுப்புடன் இன்றைய தினம் நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். இப்போ எனக்கு கொலை மிரட்டல் பயந்து ஓடிட்டு இருக்கேன். எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும். இப்படி தனக்கு அடிக்கடி கொலை மிரட்டல் வருவதாக மனம் நொந்து பேசியவர் இன்று உயிரோடு இல்லை. அதிகாலை வேளையில் பள்ளி வாசலிலிருந்து திரும்பியவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியான ஜாகிர் உசேன் பிஜ்லியை திருநெல்வேலி டவுன் காட்சி மண்டபம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த கும்பல் படுகொலை செய்திருக்கிறது. பெரும் பதற்றத்தை ஏற்படுத்திய இச்சம்பவத்தில் அக்பர் ஷா மற்றும் தச்சநல்லூர் பால் கட்டளையைச் சேர்ந்த கார்த்திக் ஆகிய இருவரும் நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். வக்ஃபு வாரியம் தொடர்பான இடப்பிரச்சினை விவகாரத்திலேயே இந்த துணிகர சம்பவம் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதுவும் கொலை செய்யப்பட்ட முன்னாள் காவல் அதிகாரி சில நாட்களுக்கு முன்பு வெளியிட்ட வீடியோவும் தற்போது வைரலாகி வருகிறது. இஸ்லாமிய மதத்திற்கு மாறிய தௌஃபிக் என்பவர் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிக்க முயன்றதாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் அந்த வீடியோவில் ஜாகிர் உசேன் கூறியிருக்கிறார். எதிர்த்தரப்பினர் அளித்த பொய் புகாரில் தன் மீது வன்கொடுமை வழக்கு பதியப்பட்டிருப்பதாகவும் ஆனால் காவல்துறை தனது புகாரில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பேசியிருக்கிறார். இப்போ எனக்கு கொலை மிரட்டல் பயந்து ஓடிட்டு இருக்கேன். சாக போற நான் என்ன வேணாலும் பேச முடியும், பேசலாம். எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும், பேசலாம். என்கிட்ட வந்து தகராறு பண்ணாரு, போலீஸ் உடந்தையாரு. அப்போவே நான் என்ன பண்ணேன், அவர் மேல ஆய்வாளருக்கு நேரடியாக ஒரு மனு கொடுக்கேன். 9/12 வாங்கிட்ட ஆய்வாளர் அது என்ன பண்ணான்னு தெரியல. நீதிமன்றத்தில் இருந்து ஆர்டர் வாங்கியிருக்கேன். சிசிடிவி கேமரால அவர்கள் செய்த எல்லா செயலும் பதிவாயிருக்கு. கொலை மிரட்டல் விட்ட ஆடியோவையும் கொடுத்திருக்கேன். இது நாள் வரைக்கும் இது மேல நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. புகாரை சரியாக விசாரித்திருந்தால் தனது தந்தை உயிரோடு இருந்திருப்பார் என ஜாகிர் உசேனின் மகள் வேதனையோடு கூறியுள்ளார். எங்கள்கிட்ட எல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கு, நாங்க எல்லாமே இருக்குன்னு காமிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எங்க அப்பா மேல பிசிஆர் கேஸ் போட்டான். அந்த பிசிஆர் கேஸ்லயும் எங்க அப்பா எல்லா ப்ரூஃபும் காமிச்சு எங்க அப்பா எந்த தப்பும் பண்ணுன்னு சொல்லி வெளில வந்துட்டாரு. இப்ப எல்லா ப்ரூஃபும் எங்கள்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சு அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம கடைசியில இது பண்ணிருக்கான். ஆக்சுவலி நாங்க இப்ப இருக்கிற போலீஸ் மேலாம் கம்ப்ளைண்ட் பண்ணல. இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் நடத்துனது வந்து இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணனும் ஏசி செந்தில்குமார். இந்த 2 பேரும் அவன்கிட்ட கமிஷன் வாங்கி எங்க அப்பாவை 2 நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி பிசிஆர் கேஸ் போற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்காங்க. எங்க அப்பாட்ட அவன் லஞ்சம் கேட்டிருக்காங்க. அந்த ஆடியோ எங்க அப்பா வச்சிருக்காரு. இந்த ஏசி செந்தில்குமார் எங்க அப்பாட்ட வந்து 1 லட்சம் ரூபாய் நீங்க கொடுங்க, இந்த கேஸை நான் முடிக்கிறேன்னு சொல்லி வச்சிருக்காரு. அந்த ஆடியோ எங்கள்கிட்ட இருக்கு. எங்கள்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருந்தும் எங்களுக்கு நியாயமே கிடைக்கல. அதே சமயம் குற்றச்சாட்டுகளுக்கு நெல்லை மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் கதிமணி மறுப்பு தெரிவித்துள்ளார். காவல்துறை அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்துவதில் முகாந்திரம் இல்லை என தெரிவித்த அவர் ஜாகிர் உசேன் மீது உரிய ஆவணங்களின் அடிப்படையிலேயே வன்கொடுமை தடுப்புச் சட்ட வழக்கு பதியப்பட்டதாக தெரிவித்தார். இதனிடையே டவுன் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட ஜாகிர் உசேனின் உறவினர்கள் வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.